வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலையொலிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் காஷா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உள்நாட்டில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக இலங்கையை விட்டு இடம்பெயர்ந்து இந்தியாவில் வசிக்கின்ற அகதிகள் தமது தாய்நாட்டுக்கு திரும்பி நிலையாக வாழ்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று திருவண்ணாமலை மாவட்ட செயலக பிரதான மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஒலுவில் துறைமுகத்தின் செயற்பாடுகளை மீள ஆரம்பிப்பதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். கிரீஸ் வழக்கு தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரிப்பதிலிருந்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரட்ன தன்னை விலக்கிக் கொண்டார். அந்தரிக்கிரியாவில் உள்ள மிலேனியம் சிட்டி வீட்டு வளாகத்தில் உள்ள பாதுகாப்பு இல்லத்தில் வசிக்கும் ராணுவ புலனாய்வு அதிகாரிகள் தொடர்பான தகவல்களை வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் குலசிறி உடுகம்புலவை கொழும்பு மேல் நீதிமன்றம் விடுவித்திருக்கிறது. கனடாவின் டொரண்டோ பகுதியில் கடந்த 6 மற்றும் 8 தேதிகளில் இடம்பெற்ற இருவேறு கொலை சம்பவங்கள் தொடர்பில் இலங்கை இளைஞர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கங்குரன்கெத்த பிரஸ் சபைக்கு நடத்தப்பட உள்ள தேர்தலை இடநிறுத்தும்படி ரிட்மன் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளர் ஒரு வாக்காளருக்கு அதிகபட்சமாக எவ்வளவு செலவு செய்யலாம் என்பதை குறிப்பிடும் அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. வேலையற்ற இளைஞர்கள் மற்றும் லயன் அறைகளில் வசிக்கும் மக்களுக்கு பயிரிடப்படாத காணிகளை வழங்கி சொந்த காலில் நிற்க தேவையான திட்டங்களை நாம் வகுத்திருந்தோம். தற்போதைய ஆளும் தரப்பினர் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? தேர்தல் காலங்களில் வெறும் ஏமாற்று கோஷங்களையே மலையக மக்களுக்காக அவர்கள் எழுப்பினார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்தியாவிலும் இலங்கையிலும் பிரிட்டனின் காலனித்துவ ஆட்சியாளர்கள் இழைத்த அநீதிகள் அட்டூழியங்களுக்கு இன்னமும் நீதி வழங்கப்படாத நிலையில் பிரிட்டன் இலங்கைக்கு எதிராக மனித உரிமை தடைகளை விதிப்பதாக பிரிட்டன் தடை விதித்துள்ள 4 ஒருவரான முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகூட அதனை சாடியிருக்கிறார். இலங்கையின் உள்நாட்டு போரின் போது மனித உரிமை மீறல்களில் யுத்த குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக வெளிநாட்டு அரசாங்கங்கள் தொடர்ந்தும் இலக்கு வைக்கப்பட்ட தடைகளை விதிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ள சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் ஐக்கிய நாடுகள் சேகரித்துள்ள ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து இலங்கையின் யுத்த குற்றவாளிகளுக்கு எதிராக வழக்கு தொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறது. வனவிலங்குகள் பற்றிய கணக்கெடுப்பு அறிக்கை நாளை வெளியிடப்பட இருப்பதாக விவசாய அமைச்சர் கே.டி. லால்காந்த் தெரிவித்திருக்கிறார். பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ள தற்போது சிறையில் உள்ள காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனிடம் குற்றப்புலனாய்வு பிரிவு வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. தனியார் கல்வி நிலையத்துக்கு சென்ற மகளை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்த தாயார் மகேந்திரா வாகனம் மோதியதில் உயிரிழந்தார். 31ஆம் கட்டை முழங்காவிலைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயான 44 வயது நம்பிய கமல் நகுலகுமார் என்பவரே உயிரிழந்திருப்பதாக தெரியவிருக்கிறது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதி கோப்பாய் சந்திக்கு அருகாமையில் உள்ள கழிவு வாய்க்காலில் இருந்து இனம் காணப்படாத வயோதிபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. கலவான மதுகம வீதியில் அம்பலமகன பகுதியில் நேற்றிரவு ரப்பர் லேக் ஹவுஸ் பவுசர் கவுண்டதில் சாரதி மற்றும் உதவியாளர் உயிரிழந்திருப்பதோடு மற்றொருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கொரோனை ரத்னபுரி வீதியில் இங்கிரிய மாவட்ட வைத்தியசாலைக்கு அருகில் பேருந்தொன்று பார ஊர்தியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பாடசாலை மாணவர்கள் 15 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இலங்கையில் முச்சக்கர வண்டிகளை செலுத்தும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதோடு விபத்துக்கள் மற்றும் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருவதாக இலங்கை காவல்துறை திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. சட்டவிரோதமான முறையில் உள்நாட்டில் தயாரித்த துப்பாக்கி ஒன்றினை வைத்திருந்த சந்தேக நபர் அனுராதபுர திறப்பனை போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 42 பேரை காத்தான்குடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட கிட்டத்தட்ட 70 கிலோகிராம் எடையுள்ள 33 கேரளா கஞ்சா போதைகள் இன்று அதிகாலை யாழ்ப்பாணத்தின் பருத்தித்துறை திக்கம் கடற்கரையில் கைப்பற்றப்பட்டன. வடக்கு கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 11 இந்திய மீனவர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.
யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது வெப்பமான வானிலை அதிகரித்து வரும் நிலையில் மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். 1957 ஆண்டு கண்டி மாவட்டத்தில் ஆசிரியாக நியமனத்தை பெற்று ஓய்வு பெற்ற ஒருவர் கல்வி பொதுத்தராதர பொது சாதாரண பரீட்சையில் தமிழ் மொழி பாடத்துக்கு தோற்றிய நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. இவர் தக்கில வித்யாலய பரீட்சை மண்டபத்தில் தனது பேரன் பேத்திகளது வயதையொத்தவர்களுடன் அமர்ந்து பரீட்சைக்கு தோற்றியிருக்கிறார். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் கட்சியின் நிர்வாக செயலாளருமான குலநாயகத்தின் மகள் ஆண் சுமங்கலா குலநாயகம் தமது 35வது வயதில் திடீர் சுவைனம் காரணமாக நேற்றைய தினம் காலமானார். இந்திய செய்திகளில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 7 தமிழக மீனவர்கள் இன்று காலை சென்னையை சென்றடைந்துள்ளார்கள். தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிரான தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளும் தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தார்கள். ஜார்க்கண்டில் பாரதிய ஜனதா மாவட்ட பொதுச் செயலாளர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடத்துகிறது. இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் மறுவடிவமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்க்கப்படுவதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RP உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் 78% பேர் உயர் சாதியினர் என்ற தகவல் சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தால் நாடாளுமன்றத்தில் அளிக்கப்பட்ட பதில் மூலம் தற்போது தெரிய வந்துள்ளது. வெறுப்புணர்வு பற்றி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் பல மதுபான கடைகளில் மது போத்தல் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்று அறிவித்தது பற்றி பாரதிய ஜனதா கட்சியிடம் ஆம் ஆத்மி தலைவர் அதிசி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் யோகியின் அலுவலகத்தில் CBI, ED போன்ற அமைப்புகள் எப்போது சோதனை நடத்தும் என்றும் அவர் கேள்வி எழுப்புகிறார். தமிழகத்துக்கு மாதந்தோறும் 23,000 தொன் கோதுமையை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மாநிலங்களவையில் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் ராஜேஷ்குமார் வலியுறுத்தியிருக்கிறார். 2024 ஆண்டில் இந்தியா மொத்தம் 254 மில்லியன் கிலோகிராம் தேயிலையை ஏற்றுமதி செய்துள்ளதாக இந்திய தேயிலை வாரியம் தெரிவிக்கிறது. இதன் மூலம் உலகின் 2வது அதிக தேயிலை ஏற்றுமதியாளராக இந்தியா மாறியிருக்கிறது. அந்த இடத்தை இலங்கை இழந்துள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலைய கழிவுகளை எங்கே கொட்டப்போகிறார்கள் என்று கேட்டு மாநிலங்களவையில் வைகோ உரையாற்றியிருக்கிறார். தமிழ்நாடு கடத்தல் தடுப்பு பிரிவு IGயாக பணியாற்றிய பொன் மாணிக்கவேல் மீதான வழக்கை CBI விசாரிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜப்பானை விட அதிகரிப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க தேர்தல் முறையை சீரமைப்பதற்கான நிர்வாக உத்தரவில் அந்த நாட்டு அதிபர் டிரம்ப் இந்தியாவை உதாரணம் காட்டியிருக்கிறார். மத சுதந்திரத்தில் கவலைக்குரிய நாடாக இந்தியாவை அறிவிக்க வேண்டும் என்று சர்வதேச மத சுதந்திரத்துக்கான அமெரிக்க ஆணைய அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. பங்களாதேஷின் தேசிய தினத்தை முன்னிட்டு தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸுக்கு எழுதிய கடிதம் மூலம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். கைலாசா தீவில் இருந்து கொண்டு 10 லட்சம் ஏக்கர் அமேசான் காடுகளை 1000 ஆண்டு குத்தகைக்கு எடுத்த நித்யானந்தாவின் பத்திரப்பதிவை ரத்து செய்து பொலிவியா அரசு அதிரடியாக அதனை ரத்து செய்துள்ளது. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 65,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 8,235 ரூபாய்க்கு இன்று விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் காசா பகுதியில் போருக்கு எதிரான போராட்டத்தில் ஹமாஸ் படையினருக்கு எதிராக பாலஸ்தீனர்கள் முழக்கங்கள் எழுப்பியதாக கூறப்படுகிறது. சூடான் நாட்டு ராணுவம் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய தற்கொலை ட்ரோன்களின் சோதனையை வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன் மேற்பார்வையிட்டிருக்கிறார். ஸ்லோவேக்கியாவில் வேகமாக பரவி வரும் கால்நடை தொற்றை கட்டுப்படுத்த செக் குடியரசு நாட்டின் வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அமெரிக்காவில் 35 ஆண்டுகளாக வசித்து வந்த தம்பதியை கொலம்பியாவுக்கு அமெரிக்கா நாடு கடத்தியது. அமெரிக்காவில் 35 ஆண்டாக வசித்து வந்த தம்பதியிடம் முறையான ஆவணங்கள் இல்லை என்று கூறி நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். தங்களது 3 மகள்களை தம்பதியினர் அமெரிக்காவிலே விட்டுவிட்டு சென்றதால் அவர்கள் பரிதவித்து வருகிறார்கள்.
உலகளவில் குற்றங்களின் நிலை, பாதுகாப்பு பிரச்சனைகள், சொத்து மற்றும் வன்முறை குற்றங்கள் முதலானவற்றை மதிப்பிட்டு பாதுகாப்பான நாடுகள் குறித்த தரவரிசை பட்டியலை நம்பியோ ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த ஆய்வின்படி அன்டோரா நாடுதான் உலகளவில் பாதுகாப்பான நாடுகளின் வரிசையில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த வாரத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இதனை அடுத்து ஜப்பானில் உள்ள ஆகப்பெரிய கார் நிறுவனங்களின் பங்குகள் வீழ்ச்சியை கண்டிருக்கின்றன. இந்தோனேஷியாவில் ஐபோன் விற்பனைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை அடுத்த மாதம் நீக்கப்படுகிறது. எபாபா, BMW நிறுவனங்கள் கார்களில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் முயற்சியில் ஒத்துழைக்க இருக்கின்றன. இஸ்லாமிய இறைதூதரான முகமது நபி பற்றி இணையத்தில் அவதூறு பரப்பிய 5 பேருக்கு மரண தண்டனை விதித்து பாகிஸ்தான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. லண்டன் நகரில் பெரும் முட்டை வேட்டை தொடங்கியிருக்கிறது. 100க்கு அதிகமான முட்டை சிற்பங்கள் நகரங்கம் பல இடங்களில் வைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் அதனை கண்டுபிடித்து பரிசுகளை வெல்லலாம். பிரிட்டனில் மில்லியன் கணக்கான கழிவு டயர்கள் கள்ளச்சந்தையில் விற்கப்பட்டு இந்தியாவுக்கு அனுப்பப்படுகிறது. அமெரிக்காவில் 10,000 குளிர்பான டின்களை கொக்கோ கோலா நிறுவனம் திரும்ப பெற்றிருக்கிறது. குளிர்பானத்தில் பிளாஸ்டிக் துகள்கள் கலந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் தாமாக முன்வந்து கொக்கோ கோலா நிறுவனம் அவற்றை திரும்ப பெற்றிருக்கிறது. சீனாவின் ஷென்ஜென் நகருக்கு பயணம் செய்த ஏர் ஏசியா விமானம் ஒன்று கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியது. அந்த விமானத்தின் வலது இயந்திரத்தில் தீ ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் உட்பட 4 பேரின் மீட்பு பணிகள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இல்லாமல் சாத்தியமில்லை என்று நாசா புகழாரம் சூட்டியுள்ளது. விளையாட்டுச் செய்திகளில் ராஜஸ்தான் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிரான 5வது T20 போட்டியில் நியூசிலாந்து அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. உலக கால்பந்து ஜம்பவான் மெஸ்ஸி அர்ஜென்டினா அணியினருடன் வருகிற அக்டோபர் மாதம் இந்தியா செல்ல இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2026 உலக கோப்பை கால்பந்து போட்டிக்கு அர்ஜென்டினா, ஈரான் அணிகள் தகுதி பெற்றிருக்கின்றன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள்: €1 இலங்கை பிரமதியில் $319.66, இந்திய பிரமதியில் $92.50, $1 இலங்கை பிரமதியில் $296.59, இந்திய பிரமதியில் $85.80, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் $336.12, இந்திய பிரமதியில் $97.22, ஒரு அக்ராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் $383.10, இந்திய பிரமதியில் $110.87, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் $207.86, இந்திய பிரமதியில் $60.16. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலியொலிருப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.